Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 4/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரவுண்டு 3க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து 92.5%க்கும் அதே போல் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரவுண்டு 3க்கான அஃபீஷியல் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். எப்போ இருந்து தமிழ்நாடு ரவுண்டு 3 ஆரம்பமாகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 2 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5 டென்டேட்டிவ் ரவுண்ட் 3 counseling schedule for admission of MBBS BDS degree courses 25-26 session. அடுத்தது ரவுண்ட் 3 92.5%க்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரவுண்ட் 3 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து 6/10/2025 காலை 10 மணிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட். இது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் நீங்கள் ஏற்கனவே கலந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ரீஅலாட்மெண்ட் அல்லது அலாட்மெண்ட். ரீஅலாட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ரவுண்டு 1லேயோ அல்லது ரவுண்டு 2லேயோ ஒரு சீட்டு கிடச்சி அதிலிருந்து இப்போ ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3ஆம் சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன், ஆம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நான் ரவுண்ட் 1லேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணல, ரவுண்ட் 2லேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணல, இப்போ நான் ரவுண்ட் 3ல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாமான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் ஏற்கனவே 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ செலுத்தி எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம். அந்த வில்லிங்னஸை தான் இப்போ இவங்க என்னென்னு சொல்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஏற்கனவே எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து ஒரு 30,000 செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இப்போ பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் வெறும் 30,500 மட்டும்தான் கட்டினேன், இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1,00,000 ரூபாய் செலுத்தலான்ட்டு இருக்கிறேன், பேமெண்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன், ஏற்கனவே நான் வந்து 1000 ரூபாய் செலுத்தி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டில் என்னோடய பேர் வந்துருச்சு, இப்போது இது வரைக்கும் நான் 1,00,000 செலுத்தலை, இப்போ 1,00,000 செலுத்திக்கலாமா அப்படின்னா அவர்களுக்கான வாய்ப்பு தான் இது. அப்போது வில்லிங்னஸ் அண்டு பேமெண்ட் அப்படிங்கிறது 6/10/2025. நம்ம இந்த வீடியோவை 4/10/2025 மாலை ஒரு 3:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நாளை மறுநாள், ஓகேங்களா, அதாவது திங்கட்கிழமை காலை 10 மணிலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. கடைசியாக 9/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா 9ஆம் தேதி தான் உங்களுக்கு ரவுண்டு 1ல் அல்லது ரவுண்டு 2ல் கிடைச்ச சீட்டை ரிசைன் பண்ணிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஆல் இன் தமிழ்நாடு ரவுண்டு 3 எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? தமிழ்நாடு 3ஆம் சுற்றுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 11/10/2025 காலை 10 மணியிலிருந்து 14/10/2025 மாலை 5 மணி வரை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம்? இது வரைக்கும் எனக்கு ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள் இப்போ 3ஆவது சுற்றில் கலந்துக்கலாம். எனக்கு ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, திரும்பவும் ரீஅலாட்மெண்ட் போட்டேன், ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிது, இப்போது அதை விட ரவுண்டு 3லையும் அதே மாதிரி நான் ரீஅலாட்மெண்ட் போட்டுக்க விரும்புகிறேன்
அப்படின்றவங்களும் இந்த 3வது சுற்றில் கலந்து கொள்ளலாம். ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது சார், ரீஅலாட்மெண்ட் ரவுண்டு 2க்கு போட்டேன், ரவுண்டு 2ல் சீட்டு ரீஅலாட் ஆகலை, ரவுண்டு 1 சீட்டே தான் ரீட்டைன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரவுண்டு 3க்கு நான் ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல, இப்போ தமிழ்நாட்டில் ரவுண்டு 3ல் நான் கலந்து கொள்ளலாமா அப்படின்னா நீங்களும் கலந்து கொள்ளலாம். ரேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 39,853 கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 28,279 வரைக்கும். அப்போது எலிஜிபிள் மார்க் 113லிருந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு 665 வரைக்கும் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாஸ் மார்க்கான 113லிருந்து எலிஜிபிள் மார்க் 113லிருந்து 641 வரை இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். விர்ச்சுவல் வேக்கன்சி, அதாவது சீட் மேட்ரிக்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க? 10/10/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதற்காக, ஏன் அப்படின்னா 9/10/2025 வரை ரவுண்டு 1 அல்லது ரவுண்டு 2 சீட்டை ராஜினாமா செய்வதற்கான கடைசி நாள். அப்போ யாரெல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்களோ அந்த சீட்டையும் இந்த சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்தாலும் அதையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. என்ஆர்ஐயில் சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதே போல் உங்களுக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி ஆகட்டும், ரிலீஜியஸ் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஆகட்டும், அதே போல் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஆகட்டும், தெலுங்கு, மலையாளம் மைனாரிட்டி, இதில் இருக்கக்கூடிய சீட்ஸும் அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு முன்னுரிமை. அவர்கள் வராத பட்சத்தில் தான் அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 15/10/2025. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் எப்போ? 16/10/2025. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட்டு 16/10/2025. அப்பிருந்து 22/10/2025 மதியம் 12 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். 22/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே கல்லூரியில் சென்று சேருவதற்கான கடைசி நாள். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப்பையும் பார்த்துடலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிடிஎஃப்பில் இது கவர்மெண்ட் கோட்டாக்கும் பொருந்தும், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பொருந்தும், 7.5%க்கும் பொருந்தும். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், கேண்டிடேட் ஹூ ஹேட் ரெஜிஸ்டர்ட் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2 ஹூ டிட் நாட் கெட் எனி சீட். இப்போ நம்ம சொன்ன அதே விஷயந்தான். ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்கல, இப்போ நான் ரவுண்டு 3ல் கலந்துக்கலாமா அப்படின்னா கலந்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஜாயின்டு த சீட் இன் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்டு 2 விஸ் டூ, அதாவது அப்கிரேடேஷன் போட்டுக்க விரும்புகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 3வது சுற்றில் அப்கிரேடேஷன் போட்டுக்கலாம். First registration is permitted in round 3 those candidates who have not registered in round 1 or round 2 with full payment of fees, but candidates should have already applied. இந்த இடத்த கன்ஃபியூஷன் இல்லாமல் படிங்க. First registration is permitted. First registration permitted யாருக்கு? Those candidates who have not registered in round 1 or round 2 with full payment of fee, but candidates should have already applied for தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு 1000 அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்த 1000, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்த 500 இதை ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். இது வரைக்கும் நான் பேமெண்ட் பண்ணல அப்படின்றவங்க இப்போ பேமெண்ட்டை செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் 3ல் கலந்து கொள்ளலாம். கேண்டிடேட் ஹூ விஷ் டு ரீடைன் தர் சீட், எனக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைச்ச அதே சீட்டே போதும் சார், இல்லை ரவுண்ட் 2ல் கிடைச்ச சீட்டு அதுவே போதும் சார் அப்படின்னா 3வது சுற்றில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கேண்டிடேட் whose name are in the allotted list provided by MCC at the end of the round 3 will not be eligible for state quota round 3 counseling. இது வந்து மிக மிக முக்கியம். இந்த பாயிண்ட்டை பாருங்கள். இப்போது
ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்குது அப்படின்னா will not be eligible for state quota ரவுண்டு 3 கவுன்சிலிங். ஓகேங்களா? அப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்ட் 3ல் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் ஆகிறீர்கள். ஓகேங்களா? இஃப் ஆப்டட் ஃபார் and upgraded in round 3, the candidate has to relinquish the seat from round 1 and or round 2 and join the round 3 allotted seat. He or she will not have any rights to over. ஓகே, அதாவது அப்கிரேடேஷன் வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் இருக்கிற சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ரீஅலாட்மெண்ட் போடுறீங்க, ரீஅலாட்மெண்ட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த சீட்டு அலாட் ஆகுதோ அந்த சீட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், ப்ரீவியஸாக இருந்த ரவுண்டில் எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அங்கேயே போகிறேன் அப்படின்னு எந்த கிளைமும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் வில் ஃபாலோ த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கேண்டிடேட் விஸ் ஃபார் அப்கிரேடேஷன். அன்அலாட்டட் கேண்டிடேட் ஒருவேளை இப்போ ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டு உங்களுக்கு எந்த காலேஜும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் இருக்கிற காலேஜுக்கு நீங்கள் வந்து ரீட்டைன் ஆகிக்கலாம். கேண்டிடேட் should be careful while choice filling and it is advisable to choose preferred colleges only. அப்போது இந்த 3வது சுற்றில் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் போடணும், அன்வான்டாக போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சொன்னது தான். நீங்களும் ஒரு டைமு கிளியராக படிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிடிஎஃப் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம படிக்கலை, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செலக்டட் கேண்டிடேட் பிலாங் டு, அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழுள்ள மாணவர்கள், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினர்களாக இருந்தால் உங்கள் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டியூஷன் ஃபீஸ் செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.